14 ஒரு பொருள் தரைக்கு மேலே ஓர் உயரத்திலிருந்து தரை மீது சுயாதீனமாக போடப்படுகின்றது. ரைட், ஒரு பொருள் என்ன செய்யலாம், தரைக்கு மேலே ஒரு உயரத்திலிருந்து எச்செடுக்குமே சுயாதீனமாக கீழே போடு. அப்போ ஆரம்ப வேகம் தாரம் நிலை குத்து வேகம் 0. ரைட்டா? ரைட். அதே வேளை வேறொரு பொருள் அதே உயரத்திலிருந்து கிடையாக எறியப்படுகிறது. புள்ளியல் கிடையாகத்தான் அவருக்கு ஒரு வேகம் நீக்குது. ரைட்டா? நிலை குத்து வேகம் என்ற 0. இவர் ஒரு எரிய இயக்கத்தாற்றியிலே வந்து தரையில விழும். இவர் நிலை குத்தாக தரையில விழும். நீங்க செல்லுங்க, இவங்க 2 பேருக்கும் தரைக்கு வரதுக்கு எடுக்க நேரம் எப்படி இருக்கும்? சமனாயிருக்கும். பெருசா ஒண்ணும் இல்லை. ஏன் இவரும் தரைக்கு வரதுக்கு இயங்கோண்டிய தூரம் h தான், நிலை குத்து தூரம். இவரும் தரைக்கு வரதுக்கு இயங்கோண்டிய நிலை குத்து தூரம் h தான். ரைட்டா? ஸோ 2 பேருமே நிலை குத்தா இயங்கக்கூடிய தூரம் h. ஆரம்ப நிலை குத்து வேகங்கள் 0. ஸோ 2 பேருமே தரைக்கு வரதுக்கு எடுக்க நேரம் சமண்டா. 2 பேருமே ஒரே டைம் தான் தரையை வந்து அடையும். ரைட்டா? ஆனால் இந்த இவர் கிடையா ஒரு இடப்பெயர்ச்சி ஆற்றிப்பார். இவருக்கு இடப்பெயர்ச்சி வந்து ஆற்றிக்க மாட்டார். இரு பொருள்களும் ஒரே நேரத்தில் தரையில் படும். 5ஆம் மாதம். ரைட், 15ஆம் கேள்வி பாருங்க. இது லேசான கேள்வி தானே, 15 போவோம். ஒரு நல்ல கேள்வி வரலாம் இந்த பேப்பர்ல. ரைட், 15ஆம் கேள்வி. ஒரு விரைத்த ஆதாரத்திலிருந்து ஒரு சீரான பாரமான கயிறு நிலைக்குத்தாக தொங்குகிறது. ஒரு சீரான பாரமான கயிறு, புள்ளி அன்லைன் பண்ணிக்கோங்க. பாரமான கயிறு. பாரமான கயிறுக்கும் இலேசான கயிறுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இலேசான இலை என்றால் இலை முழுவதும் நீங்க இப்படி பல புள்ளி எடுத்து பார்க்க ஒவ்வொரு புள்ளியிலும் இழுவை சமனாயிருக்கும். பாரமான இலை என்றால் மேலுக்கு போக 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 என்ன நடக்கும்? இழுவை கூடிட்டு போகும். இது எப்படி இழுவை கூடுது? உங்களுக்கு நான் தியரி கிளாஸ்ல படித்து தரேன். உங்களுக்கு இந்த நான் தான் சொல்லி படிச்சு தந்தேன். உங்களுக்கு தியரி கிளாஸ் நான் சொல்லி தந்தேன். ரைட்டா? ரைட். என்ன சும்மா 5 பாட்டை உடஞ்சி காட்டு நம்மளோட கண்டென்ட். ஒரு 10 கிலோகிராம் திணி வேண்டாம். 5 பாட்டை உடஞ்சினால் இதுக்கு கீழே 2 கிலோகிராம் இருக்கும். அப்போ இவர் என்ன செய்யணும்? அந்த 2 கிலோகிராம் தாங்கணும். அப்படின்னா 20 நீர் இருக்கும். அதுக்கு மேலுக்கு அப்போ 40, 60, 80 இனி வரைஞ்சிருக்கு 100 நீர் நாய்க்கு வந்து உங்களுக்கு நான் உடச்சுடைச்சி விளங்கப்படுத்தினார். ரைட்டா? ஞாபகம் மிகுமே எனக்கு. ஸோ அப்போ மேலுக்கு போக போக இழுவை என்ன செய்யும்? கூடும். பாரமான இலை தானே. ஸோ இந்த கேள்வியை பாருங்க. ரைட், அதில் இப்படி ஒரு திணிவு தொங்க விடப்பட்டிருக்கு. ரைட்டா? எம் திணிவு வந்து அப்போ இவரத்தில் எம் திணிவு தொங்க விடப்பட்டா புள்ளியல் இந்த இடத்தில் இழுவை எந்திப்ப செல்லும் பார்க்க 0. இந்த இடத்துல இழுவை 0 கேளு. அது எதுக்கு சமன் ஆகிக்கணும்? எம்ஜிக்கு சமன் ஆகிக்கணும். இந்த இடத்துல உள்ள இழுவை டி சமன் எம்ஜி ஆகிக்கணும். மேலுக்கு போக போக எம்ஜியை விட கூடிட்டு போகணும். அப்போ மேலுக்கு போக போக இழுவை டி கூடுது. ரைட், அதை விலங்கு எடுத்துக்கிறோம். ரைட், இப்போ அது செல்ல கயிற்றின் கீழ் நுனியில் ஒரு குறுக்கு துடிப்பு ஆற்றப்படுதா? அப்போ கீழ் நுனியில் படத்தாட்டிக்கு குறுக்கு துடிப்பு ஆற்றப்பட்டால் ஈர்த்த இலையில குறுக்கலைக்கான கதி எந்த வீசமன் √T/m. இப்போ இந்த அலகு நீளத்தின் எம் மாறுமா? இலைய மாத்தாத வரையில் இலையிட அலகு நீளத்தின் எம் மாறாது. ஸோ V நேர்கை சமன் √T ஆகிக்கும். இப்போ நீங்கள் சொல்லுங்க, மேலுக்கு போக போக T என்ன செய்யுது? கூடுது. எனவே வேகம் வியும் என்ன செய்யும்? கூடும். ரைட்டா? வேகம் வியும் கூடும். அந்த அடிப்படையில் பார்த்தா முதலாம் மாதம் வரையிலுமா என் இந்த சொல்லு இப்போ என்ன சொல்லுது? லண்டா பற்றி தான் கேட்டீங்க. அலை நீளத்திட்ட மாறுது தானே. ரைட், இப்போ நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் ஒரு குறுக்கலை வந்து ஆற்றி விட்டென்றால் ஒரு மீடியம் நெஃப் பண்ணிக்குமே. அந்த மீடியம் நெஃப் வந்து மாறாது. ரைட்டா? மீடியம் நெஃப் என்ன செய்யாது? மாறாது. அது எங்களுக்கு தெரியும். V சமன் F லண்டா. இதுல மீடியம் மாறாது. அப்ப வேகம் கூட கூட லண்டா என்ன செய்யணும்? ரைட்டா? வேகம் கூட கூட லண்டா வரும். ஏன் மேலுக்கு போக போக இழுவை கூடுது, அதனால வேகம் கூடும். வேகம் கூட கூட லண்டா கூடும். அப்ப லண்டா கூடும். இப்போ முதலாம் படம் வரையணுமா? மேலுக்கு போக போக லண்டா மாறாமிக்கிறது. முதலாம் படம் வரையல. 2ஆம் படம் லண்டா கூடுது. சீரா கூடுது மாதிரி ஒரு கதை காட்டிங்க. ரைட், அதை பார்ப்போமே. இப்போ சீரா கூடுதானே யோசிப்போமே. ஒன்றோ சீரா கூட எடுப்போமே. ரைட், 2ஆவது வரலாம். 3ஆவது குறைஞ்சிட்டே போகுது. 3ஆவது வரையலுமா? 7. 4ஆவது வரையலுமா? லண்டா கூடித்தானே இங்கே. இப்போ 2 வரலாம், 4 வரலாம். இப்போ 2ஆ 4 குறைவு பார்ப்போம். ரைட்டா?
ரைட் 5ஆம் படம் வருமா சொல்லமா 5ஆவதுல கூடித்தானே ஆனா ஆரம்பத்துல இந்த 0 ஆரம்பத்துல 0 ஆயிக்கணும்டா இவருக்கு 20 எம்டி ஆயிக்கணும் 0 ஆயிக்கணும் ஆனா இந்த 20 எம்டி ஓடிக்கு 5 வரையணுமா ஏல அப்ப 2 அல்லது 4 தான் வரணும் ரைட்டா இவடத்துல நான் இந்த கேள்விக்கு ஓல் கொடுத்த ரீசன் என்ன கேட்டால் மேலுக்கு போக அந்த வேகம் சீரா கூடுமா இல்லாட்டி அதிகரிக்கும் வீதத்துல கூடுமா குறையும் வீதத்துல கூடுமான்னு செல்ல ஏன் இது சீரான திணிவன்னு சொன்ன சீரா நிலைன்னு சொன்ன சீரா நிலையா இருந்தீங்கன்னா தான் சொன்னார் சீரான போட்டிங்க ரைட் அப்ப சீரான பாரமானம் கைரன் எடுத்தீங்கன்றால் என்ன நடந்திருக்கும் சொல்லி சீரான பாரமான கைரன் எடுத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும் இழுவை சீரா அதிகரிக்கும் இழுவை சீராக அதிகரித்தாலும் ரொட்டியே இருக்குது வேகம் என்ன செய்யலாம் சீரா அதிகரிக்குமா வேகம் சீரா அதிகரிக்கும் கேட்குறது இப்போ நீங்கள் செல்லும்போது டி நேர்வீசமாக ரொட்டி இப்போ நாங்கள் சீரான இணையம் எடுப்போமே இதை அப்படித்தானே சந்திக்கு சீரா நிலையம் எடுத்தால் டி சீரா அதிகரிக்கின்றாலும் பி சீரா அதிகரிக்குமா இது இப்போ நீங்கள் சொல்லும்போ இது வைசமன் இப்படி இருக்கும் y நேர் v சமன் ரூட் x ன வடிவமே இன்னொரு வடிவமைக்கும் y சமன் ரூட் y சமன் y நேர் v சமன் ரூட் x வரும் ரைட்டா இது ரெண்டு வரலாமே இப்படி சொல்லுமோ இதுக்குரிய வரையறை எப்படி வரும் இதுக்குரிய வரையறை இதுக்கு வரையறை இப்படி வருமா இப்படி வருமா ஃபர்ஸ்ட் செகண்ட் இதுக்கு y நேர் v சமன் x இருக்குது பெஸ்டா வருமே இதுக்கு இப்படி வருமா இப்படி வருமா குறையமா கூடுமா இது கூடிதான் நீங்களும் கூடிதான் இது குறையும் சேர்த்து இது அதே இருக்குது இது ரெண்டு மட்டும் வரும் பெஸ்ட் வரையணுமா சரி ரெண்டாவது வரையணுமா இதுக்கு இந்த மாதிரி கூடியது அதே இருக்குது ஏழாம் இப்போ தந்த படத்துல ரெண்டாம் படம் சீராஜரிக்கு ஒரு படமே சீராஜரிக்கு சில என்ன கலை நீந்த ஏழு அப்போ ரெண்டாம் படம் வரையலாம் விளங்கிட்டா 4ஆம் படத்தை வெட்டி பார்த்தென்றால் 4ஆம் படம் வரணும்னா எந்த வடிவத்தில் இருக்கணும் இந்த வடிவத்தில் விளங்க சரி கிளியரா விளங்க சொல்லு இவடத்தை வந்து வி நேர்வீசம் ரொட்டி அப்போ வி நேர்வீசம் x வர்க்கமா இருந்திருந்தா 4ஆம் படம் வரலாம் ரெண்டே நாள் தான் நாங்கள் கடைசி ஒப்பிடணும் இப்போ 4 வரையணுமா 4 வரையல 4 வரணும்னா இந்த வடிவத்தை இந்த வடிவத்தில் இருக்குது அப்போ 4ஆம் வரைக்கும் வரணுமா இல்லை அப்போ இங்கே வீடியோ நீக்குதா இல்லை அதுதான் வரும் ரைட்டா ஃபெஸ்ட்டுக்கு ஸ்கீம் 2 அல்லது 4 கொடுத்த எதை வச்சுன்னு கேட்டிருந்தால் கூடுதல் விளங்குதே பிள்ளைகளுக்கு நீங்கள் ஸ்கொரிஜின் ஸ்கீம் எடுத்து பாருங்க 2 அல்லது 4 வந்துட்டு பிறகு தான் திரும்ப டிஸ்கஷனில் வச்சு அவங்க ஓடா மாற்றினேன் ரைட்டா ஃபெஸ்ட்டுக்கு 2 அல்லது 4 ஏன்னு கொடுத்தனே கேட்டால் பிள்ளைகளுக்கு அதிகரிக்குமான முடிவுக்கு போயிடுமே இப்போ நான் ஃபெஸ்ட்டுக்கே விளங்கப்படுத்தினா 1ஆம் மாதத்துக்குள்ள 3 கீழே 5 கீழே முடிவுக்கு போயிடுமே 2ஆம் நாள் யோசிக்கணும் அப்போ 2 அல்லது 4 அடிப்படையில் எடுக்கணும்னு சொல்லி 2 அல்லது 4 தான் கொடுத்தேன் பிறகு டிஸ்கஷன் வச்சு அதை ஓடா மாற்றினேன் ஓடா மாற்றின ரீசன் எனக்கு அவங்க செல்லலை எந்த கிடையாது ஆனால் இப்போ எங்களுக்கு விளங்குது விளங்கப்படுத்துறதுக்கு இப்படி வந்திக்கணும் என்றால் அந்த படத்தில் 4ஆம் மாதம் வந்திக்கணும்னா அது எந்த ஐண்டிக்கணும் இப்படி இப்படி எல்லாம் எதிர்க்குது இப்போ 4ஆம் மாதம் வரையிலவே 2ஆம் மாதம் எப்படி மறையில அதிகரிக்காத கொண்டோண்டிக்குது என்ன அப்போ கட்டாயம் இன விதை இல்லை என்னடா இன விதை சரிதானே ஸோ ஐநா ஓடு இப்போ நான் கேட்டவங்கள்ட்ட 1 அல்லது 2 வருமானு கேட்டேன் இப்போ 2ஆம் கிராஃப் தானே அவன் படத்தில் கொடுத்துக்கிறது இப்போ நீங்கள் சொல்ல y நேர் v சமன் x வர்க்கத்துக்கு 1 வரும் 2 வராது அதே மாதிரி இவ்விடத்துல வரைஞ்சிருக்கு y நேர் v சமன் ரூட் x என்றால் 1 வருமா 2 வருமா 1 இதுக்கு வருமா 1 இதுக்கு வராது அப்படின்னு சொல்லி இது 1 நீங்கள் மாற்றிக்கிறீங்க இப்போ 2ஆம் படம் இதே நான் அடுத்துக்கு அதிகரிக்க விடமே அது இதுக்கு வரும் என்றால் இதுக்கு வரையுமா இதுக்கு எந்த வரணும் இப்படி போகிறதான் வரணும் இன்னும் படம் ஈக்குதா படம் இல்லை அதான் பிரச்சனையா அப்போ இன்னைக்கு சரியான படம் எந்த இதுதான் சரியான படம் சரியான அதான் வேணும் படிங்க சரியான விளங்கிக்குமே ரைட் ரைட் அடுத்த எழுதிப்போம் ரைட் அதுக்கு இப்போ நான் சொல்லுங்க இப்போ 15ஆம் எழுதிக்கு இப்படி தான் படம் பயிற்சிக்கும் சரிதானே அடுத்த படம் இப்படி ஒரு படம் இல்லைன்றதால் ஓடா சரிதானே ரைட் அடுத்த எழுதிய பாருங்க 16ஆவது
ஒரு கரும்பொருள் ஏயின் உயர்ந்தபட்ச கதிர்க்கும் செறிவின் அலைநீளம் புள்ள உயர்ந்தபட்ச கதிர்க்கும் செறிவின் அலைநீளம் லண்டா இதில் தாங்குது சொல்லுங்க வெப்பநிலையிட தலைகீழ் பெருமானம் தான் நான் பார்த்தேன் லண்டா மேக்ஸிமம் என்றது 1/Tக்கு நியர்வேஸ் பழைய பாசத்தில் வந்தோடு சரிங்களா அப்போ ஒரு கரும்பொருள் ஏ என்று அவருடைய உச்ச அலைநீளம் 200 நெனோமீட்டரா இருக்குதாம் அது அப்போ எதுக்கு நிர்விசம்னா ஆயிக்கும் அதோட தனி வெப்பநிலை TA க்கு நிர்விசம்னா ஆயிக்கும் ஏ தானே TA க்கு நிர்விசம் அதே நேரம் வேறொரு கரும்பொருள் Bயின் உயர்ந்தபட்ச கதிர்க்கும் செறிவின் அலைநீளம் B என்று அவருடைய உயர்ந்தபட்ச கதிர்க்கும் செறிவின் அலைநீளம் 600 நெனோமீட்டராம் அப்போ அதுவும் 1/Tக்கு நிர்விசம் தானே ஸோ ஐட வெப்பநிலை தனி வெப்பநிலை TB எடுக்கு ரைட்டா ரைட் இப்போ 200 கீழ் 600 எவ்வளோ வரும் 1 கீழே 3 சமன் TB மேலுக்கு போயிட்டு TA கீழே கீக்கும் TA கீழே TB ரைட் இப்படி ஒரு முடிவு போயிருமா என்னவா எங்களுக்கு போயிடும் ரைட் ஸோ TB கீழே TA TB மேலே போய் TA கீழே வருமா TB கீழே TA ரைட் இப்போ அடுப்புற ஹேட்டியா விகிதம் ஏயினால் விகிதம் ஏயினால் விகிதம் கேட்டீங்க ஏயினால் அலகு மேற்பரப்பின் பரப்பளவுக்கு காணப்படும் வலு கீழுக்கு பியினால் அலகு மேற்பரப்பின் பரப்பளவுக்கு காணப்படும் வலு அலகு மேற்பரப்புக்கு பிங்கில் ஏ என்றது எந்த அலகு மேற்பரப்புக்கு காணப்படும் வலு என்றது எந்த பிங்கில் என்றது சரி செறிவு நேர்வீத சமன் தனி வெப்பநிலையின் 4ஆம் அடுக்கு விளங்கிட்டா அப்ப இப்ப ஏனாலையும் பினாலையும் பாரு செறிவுகளுக்கு இடையிலான விகிதம் கேட்டீங்க ஸோ எனக்கு தெரியலாம் EA நேர்வீத சமன் TA-வின் 4ஆம் அடுக்கு EB நேர்வீத சமன் TB-யின் 4ஆம் அடுக்கு ஸோ ஏயின் இ இது விகிதம் தான் கேட்டீங்க EA-யில EB TA-யின் 4ஆம் அடுக்கின் கீழே TB-யின் 4ஆம் அடுக்கு எனக்கு சொல்லலாம் TA-யின் கீழ் TB-ட முழுவதின் 4ஆம் அடுக்கு பிள்ளைகள் TB-யின் கீழ் TA வந்து 1 கீழ் 3 என்றால் TA-யின் கீழ் TB எவ்வளோ 3 அப்போ எனக்கு என்ன வரும் 3 இன் 4ஆம் அடுக்கு என்றால் 3 இன் 4ஆம் அடுக்கு 3 தரம் 3 9 9 தரம் 81 வரும் எத்தனாம் ஆன்சர் 5ஆம் ஆன்சர் வரும் விளங்கிட்டா பதினாறுக்கு 5ஆம் ஆன்சர் ரைட் அகைன் நோட் பண்ணிட்டா பிள்ளை நோட் பண்ணுங்க டக் கண்டு பதினேழாம் கேள்வி ரைட்டா 17ஆம் கேள்வி நிலைக்குத்தான் கீழ் நோக்கி இயங்கும் ஓர் ஏற்றியின் வேக நேர வரைப்பு உருவில் காட்டப்பட்டுள்ளது பிள்ளைகள் நிலைக்குத்தாக கீழ் நோக்கி இயங்கும் ஒரு ஏற்றியின் வேக நேர வரைப்பு உருவில் காட்டப்பட்டுள்ளது பாருங்க வேகம் மேக்ஸிமம் 4 ms - அடையறதுக்கு இருக்க நேரம் 4 செகண்ட் அப்படியே என்னால் இவட்ட 6 முடுகள் எவ்வளவு வேக மாற்றத்தின் கீழ் நேரம் வேக மாற்றம் 4 நேரம் 4 விட 1 ms - 2 ரைட்டா அப்ப இவட்ட 6 முடுகள் 1 ms - 2 1 ms - 2 and 6 முடுகளோட ஒடியன் கீழ் நோக்கி இறங்காரு இதில் ஒரு குற்றி வைக்கப்பட்டீங்க இந்த குற்றியின் தோற்ற நிறை புள்ளிய தோற்ற நிறை எதிராங்குது தோற்ற நிறை இந்த அவர்ல தாக்கும் செவ்வன் மருதாக்குனா தோற்ற நிறை இவருக்கு நிறை mg ஒன்றிக்கும் தோற்ற நிறை r ஒன்றிக்கும் ஸோ கீழ் நோக்கி r முடிகிறதால கீழ் நோக்கி f சமன் m போட்டால் mg - r சமன் m × a இவனுக்கு வெக்கம் இல்லை இதை விட கஷ்டமான கேள்வி நான் உங்களுக்கு தியரியில் உதாரணம் கேள்வியா தந்தேன் சரியா ரைட்டா லிஃப்ட் கேள்வி போட்டு தரஞ்சிருக்கு இதை விட கஷ்டமான கேள்வி உதாரணத்துக்கு இவங்களுக்கு வெக்கம் லேசான கேள்வி ரைட் பாருங்க mg எவ்வளோ 10 r காணணும் திணிவுக்கு m க்கு 1 a க்கு 1 ஸோ r சமன் a க்கு 1 தர 1 எனவே r சமன் 10 1 போனா 9 நியூட்டன் விளங்கிட்டா 9 நியூட்டன் அவ்வளோதான் ரைட் அடுத்த கேள்வி
சரி, அடுத்த கேள்வி போமா. 18ஆம் கேள்வி. ரைட், 18ஆம் கேள்வியை பாருங்க. ஒத்த ஏற்றங்களையும் முறையே MA, MB எனும் திணிவுகளையும் உடைய A, B எனும் இரு துணிக்கைகள் ஒரு சீரான காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக இயங்குகின்றன. பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும், நான் அவசரமா சொல்லுவேன் பாருங்க. இப்படி ஒரு காந்தப்புலம் மீது டொட் ஆகிக்குது. டொட்டன்னா காந்தப்புலம் எங்க நோக்கி? காந்தப்புலம் உள் நோக்கிய வெளி நோக்கி டொட் என்றால் காந்தப்புலம் வெளி நோக்கி. டொட் மயானே ஹாட்டிக்கு அப்ப எங்க நோக்கி எடுப்போமே. அப்ப இதுல இப்படி ஒரு வேகம் வியோட ஒரு துணிக்கை எரியப்பட்டால் என்ன நடக்கும்? விசை எங்க நோக்கி தாக்கும்? தாக்கும் விசைக்குரிய திசையை காணது வலக்கை இடக்கையா? இடக்கை. காந்தப்புலம் உள்நோக்கி, சாரி காந்தப்புலம் வெளி நோக்கி, இயக்கம் மேல் நோக்கி. இப்படி எங்கட இது வச்சுக்காரு. காந்தப்புலம் எங்க? வெளி நோக்கி, இயக்கம் இவரது அப்படி இல்லை, கொஞ்சம் மிஸ் ஆகிடும். உள்ள இந்த பிளஸ் கியூ ஏற்றம் பண்ணி சொன்னால் அது என்ன குழம்பு ரைட்டா? பிளஸ் கியூ ஏற்றம் பண்ணால் என்ன நடக்குது? மேல் நோக்கி பிளஸ் கியூ ஏற்றம் பண்ணால் மின்னோட்டம் மேல் நோக்கி போகிற மாதிரி இறங்கினா. அப்போ இப்போ நீங்கள் இயக்கத்து விஷயத்தை தானே பார்க்கணும். இப்போ எங்களுக்கு தெரியும் இயக்க திசை, அதாவது விசையின் திசை, காந்தப்புலம், மின்னோட்டம். காந்தப்புலம் எங்க? வெளிநோக்கி, மின்னோட்டம் மேல் நோக்கி, விசை இப்படி ரைட்டா? விசை சரிதானே? விசை இப்படி தாக்கினால் இவர் என்ன செய்வார்? இப்படி ஒரு வட்ட பாதையில் இறங்கிட்டா. இப்ப அவர்தான் அப்படிதான் ஒரு வட்ட பாதையை ஆற்றிக்காரு. அப்படி ரெண்டு பேர் வட்ட பாதையை ஆற்றுறாங்க ரைட்டா? ஒன்று VB, ஒன்று VA. இறங்கிட்டா சரிதானே? இவர் B என்ற அவரு, இவர் A என்ற அவரு, ரெண்டு பேரும் சேர்ந்து வட்ட பாதைகள் ஆற்றுறாங்க. எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இப்ப இவருக்கு ஒரு விசை உள்நோக்கி கிடைச்ச F உண்டு. அந்த விசை F வச்சு கொண்டுதான், அதைத்தான் மைய நாட்ட விசையா கொண்டுதான் இவர் என்ன செய்வாரு? வட்ட இயக்கத்தை ஆற்றுவார். அப்ப அந்த விசை F சமன் இந்த BQV. அதே நேரம் வட்ட இயக்கத்தை ஆற்றும் போது மைய நாட்ட விசையும் நீக்கும். அர்த்தம் தேய்க்கும், மைய நீக்க விசையும் தேய்க்கும். அதைத்தான் இந்த மைய நாட்ட விசையும் தேயும் சமப்படுத்தும். மைய நீக்க விசை எங்களுக்கு கிடைக்கிற இந்த MV வர்க்கத்தின் கீழே R. So BQV சமன் MV வர்க்கத்தின் கீழே R. இதுக்கு R ஒன்றிக்குமே. So இதுல இதுல ஒரு V இதுல ஒரு V வெட்டிப்பட்டால் எனக்கு சொல்லலாம் BQ சமன் MV கீழ் R. எனவே இந்த வட்டப்பாதையில R எழுவாய் மாற்றினால் R சமன் MV கீழ BQ ரைட்டா? இப்ப நீங்க சொல்லுங்க, இதுல என்ன செல்லு என்றால் ஒத்தட திணிவு MA வாம், மத்தவட்ட திணிவு MB ஆம். ஒத்தரு VA என்ற வேகத்துல போறாரு, மத்தவரு VB என்ற வேகத்துல போறாரு. ரெண்டு பேரையுமே ஏற்றங்கள் சமனம். காந்தப்பாதை பியும் சமன் என்றால் ரெண்டுலையுமே கீழ்கீய பெருமானங்கள் சமனாகிக்குது. இல்லைங்களா? ஒருத்தருக்கு ஆரை RA, இன்னொருத்தருக்கு ஆரை RB ஆகிக்குது. யாருக்கு ஆரை கூட? RA கூட. RB குறைச்சு. RB குறையணும் என்றால் இந்த M into VB பெருக்கம் இந்த MA VA விட இந்த ஆகிக்கணும், குறையவா இருந்திக்கணும். அப்போ நீ ஆரை கூட ஆரை குறைஞ்சிக்கணும். இவர்ட ஆரை கூட என்றால் இவர்ட MB பெருக்கம் கூட, இவர்ட ஆரை குறைச்சா இவர்ட MB பெருக்கம் குறைச்சு. ஸோ எனக்கு இறுதி முடிவுக்கு போகலாம். MA VA பேர் இது MB VA விட. விளங்கிட்டா? முதலாம் ஆன்சர். இதை விட கஷ்டமான கேள்வியெல்லாம் செஞ்சு பார்த்து இதோட கேள்வியா இல்லை. விளங்கிட்டா? ரைட். ஒரு விஷயம் சொல்லுவோமா, 2025 கொஞ்சம் லேசன் எடுத்தா 2026 கொஞ்சம் ஹார்ட் ஆரம்பிங்க. அப்படியா? இல்லை வந்தாலும் வரலாமா செல்லத்துக்கு? அப்படி இல்லை. நாங்கள் எப்போவும் எக்ஸாமுக்கு போச்சதுக்கு ஒரு ஹார்டான பேப்பர் தான் எதிர்பார்த்து போவோம். லேசாகிக்குமே எதிர்பார்த்து போகவே வராது. லேசாகிக்கும் எனர்ஜி இப்போ இது ஹார்டாகினா தான் நாங்கள் என்ன செய்யுது? பிடப்பாக இருந்து போடுறது எல்லாம் நடக்குது. இதே ஹார்டாக தான் வறுமை நினைச்சிட்டு போனால் நாங்கள் ஆல்ரெடி கஷ்டமான பேப்பர் தான் அடிக்க போகிறோம். சரிங்களா? ஒருத்த மாதிரி லேசாக ஸ்லோ போல் போட்டு தரோம். அப்போ எங்களுக்கு என்ன செய்யும்?
பார்த்துட்டு வந்துடுறோம் அவ்வளோதானே. நாங்கள் அப்போ எப்போ கஷ்டமானதுக்கு ரெடி ஆகி தான் போகணும். லேசான வந்தால் செஞ்சுட்டு வருவோம் அவ்வளோ சரிதானே. ரைட் இப்படி ஒண்டி லேசாகினா எல்லாருக்கும் லேஸு. நீங்கள் எடுத்தானே யூஸ் கிடைக்காது மெடிசின் கிடையாது. ரைட் ரைட் மொத்தமாக தான் கேட்குது. ரைட் ஹீலியம் අයට தொடர்பான திணிவு 4ஆம். ஹீலியம் வாயு தளப்பட்டிக்கு சாரள திணிவு 4. ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டு ஒரு முனையில் மூடப்பட்டுள்ள ஒரு குழாயில் அடிப்படை மீடியம் எஃப்எம். ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட ஒரு முனை மூடப்பட்ட ஒரு குழாயின் அடிப்படை மீடியம் எஃப்எம். அடிப்படை தூரம் இப்படி வரும். விளங்கிட்டாவுல அடிப்படை இப்படி வடிவம் சரிதானே. ரைட் அதுக்கு குறைச்சல்தான் பின்னர் அதே வெப்பநிலையில் இங்க இருந்த அதே வெப்பநிலையில் குழாயில் நியோன் வாயு நியோனா உங்களுக்கு தெரியுதானே நியோன் வாயு சாரணத்தின் எவ்வளவு 20 வாயு நிரப்பப்படுகின்றது. இருவாயும் இலக்கியமானவை எனின் நேயன் நிரப்பப்பட்ட குழாயின் அடிப்படை மீடியம் யாது? இது அடிப்படை மீடியத்தில் இருக்குது. இப்போ நீங்க சொல்லுங்க ஐடு மீடியம் எஃப் என்றால் ஈட மீடியம் எஃப் நோட் எவ்வளோன்னு கேட்டீங்க. ரெண்டுமே அடிப்படையில் தான் நீங்கள் தந்தீங்க. எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் வி சமன் ருட்டியோவ இது வழியிலோடைய வி சமன் ரூட் கெமா ஆர்டியோவ சரிதானே. கெமா ஆர்டிஓ இதுல ரெண்டு பேருமே ஹீலியம் நியம். ஸோ ரெண்டு பேருக்கும் கெமா மாறுமா மாறாது. ஆர் மாறுமா மாறாது. ஸோ வி நேரியல் சமன் எத்தனை வரும் ருட்டியோவம். அதுலேயும் ரெண்டு பேருமே வெப்பநிலை சமன் செல்லப்பட்டீங்க. அப்படி என்ன வெப்பநிலையால் ஏதாவது மாற்றம் வருமா வராது. ஸோ எனக்கு வி நேர்மாறு வீத சமன் ருட்டெம் வரும். இதுதான் சமன்பாடு. இப்போ இதன் அடிப்படையில் எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி வி சமன் இந்த எஃப்லான் விளங்கிட்டா. இதுல அடிப்படை துறைமணி என்ன ரெண்டு பேரும் லண்டா மாறுதா லண்டா மாறுது இல்ல. ஸோ வேகம் கூடினால் மீட்டரன் கூடும், வேகம் குறைஞ்சா மீட்டரன் குறையும். அப்ப எனக்கு இன்னொரு முடிவு போடலாம் வேகம் நேர்வி சமன் எஃப் விளங்கிட்டா. வேகம் நேர்வீத சமன் எஃப். அதே மாதிரி வேகம் நேர் மாறுவீத சமன் ருட்டெம் என்றால் எனக்கு இதையும் சமப்படுத்தமே எஃப் நேர்வீத சமன் 1/√. விளங்கிட்டா டிரெக்டா போடலாம் அப்படி. ஸோ ஆரம்பத்தில் எஃப் இருந்த நேர்வீத சமன் 1/√. எம் எவ்வளோ 4 நியோன் வாயு ரைட்டா. சாரி ஹீலியம் வாயு 4. நியோன் வாயு எடுத்தால் எஃப் நாட் நேர்வீத சமன் 1/√. எவ்வளோ ரைட்டா. இப்போ எஃப் இங்கில எஃப் நோட்டை பிரிக்கிட்டுனா விட வருமா வராதா பாருங்க. எஃப் இங்கில எஃப் நாட் சமன் √20 இங்கில 4 சரிதானே. இங்கே √20 மேலே போகுமே. ஸோ எஃப் இங்கில எஃப் நாட் சமன் √20 24 5 √5. ஸோ எஃப் நாட் சமன் எஃப் இங்கில √5 வரும். விரைகிறா இருக்குது ரெண்டாம் இறங்கிட்டா இறங்கினா போல கஷ்டம் இல்லை. இந்த கேள்வியுமே எல்லாம் லேசான கேள்விகளா. 20ஆம் கேள்வி நீர்னா நீங்கள் அல்ல தண்ணியா. நீர் 20 பாகை செல்சியஸில் ஒரு மின் நீர் வெப்பமாக்கியில் புகும் அதே வேளை அதன் மூலம் நீர் 80 பாகை செல்சியஸுக்கு வெப்பமாக்கப்பட்டு, அதாவது 20 பாகை செல்சியஸில் ஒரு வெப்பமாக்கிக்குள்ள நீர் உட்போகுதான். அந்த புகுக நீரை 80 பாகை செல்சியஸுக்கு வெப்பமாக்கி சீரான வேகம் 0.3 கிலோகிராம் (E-1) வழங்குது. அதாவது உள்ளுக்கு நீர் வருது, அந்த நீர் வாரது 20 பாகை செல்சியஸ்ல, அதை 80 பாகை செல்சியஸுக்கு வெப்பமாக்குக. அப்போ அந்த டைம்ல நீர் ஒரு சக்தியை உறிஞ்சிய சக்தி Q சமநிலையாகும் ms டெல்டா தீட்டாவாய் வழங்கப்படுகிறது. இப்போ இங்க நீர் வழங்கப்படும் வீதம் எவ்வளவு m/T
நீர் வழங்கப்படும் வீதம் எவ்வளவு? 0.3 கிலோகிராம் மினிட் மைனஸ் 1 காந்திக்கிறான். மினிட் மைனஸ் 1 என்றால் 60 செகண்டுக்கு. அப்போ ஒரு செகண்டுக்கு எவ்வளோ? 0.3 கீழ 60 வரும். சரிங்களா? அப்போ m/t 0.3 கீழ 60. சரிதானே? தொகுதியிலிருந்து வெப்ப இழப்பு இல்லை என்றால், தொகுதியிலிருந்து வெப்பம் இழக்கப்படலை என்றால், நீரின் தன் வெப்ப கொள்ளளவு 4/10 என்றால், S = 4/10 என்றால், வெப்பமாக்கியின் வலுயால் உள்ளே பாருங்க, வெப்பமாக்கி ஒரு வலு P-யோட வெப்பத்தை வழங்கினால் அதுல வெப்பம் சூழலுக்கு இழக்கப்படலை என்றால் வழங்கின மொத்த வெப்பத்தை யார் யூஸ் பண்ணிப்போம்? இவர் வெப்பம் அடையத்துக்கு யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா வெப்பமாக்கி வலு சமன் ms ΔT டாங்கில. சரிங்களா? இப்ப m/t எனக்கு தெரியும் 0.3 கீழ 60. ஸோ போட்டு சுருக்கினா விட 0.3 கீழ 60 சார் எஸ் எவ்வளோ? 4/13 டெல்டா டீட்டா 80/20 போனா 60. இந்த 60 வெட்டிப்படுமா? வெட்டிப்படும். 13 4 பெருக்கினால் 12. 1,000 இருக்கு. 1,000 1000 பெருக்கினால் 1200 வெட்டன்னு வரும். விளங்கிட்டா? எத்தனாம் மாதம்? 2ஆம் மாதம். 20ஆம் தேதிக்கு 2ஆம் மாதம். பிள்ளைகள் 20 ஒரு கஷ்டம் இல்லை. இது பழமையான கேள்வி. எகைன் 21ஆம் கேள்வி பாருங்களேன். ஒரு மனிதன் வளைஞ்சிட்டீங்க புவியீர் மையம் எங்கே? சரிதான். இது ஒரு கேள்வியா? இல்லை, இது ஒரு கேள்வி. பாருங்க, இது ஒரு மனிதன், இது கால் பகுதி, இது உடம்பு பகுதி, இங்க தலை. சரியா? இப்படிதான் மனிதன் இங்க அனுப்பமே. இந்த பகுதியில புவியீர் மையம் இவரத்தில் இருக்கும், இந்த பகுதியில புவியீர் மையம் இவர்த்தமாயிருக்கும். ரெண்டு இணைச்சண்டா விலையில் புவியீர் மையம் இவர்த்தமாய் வரும். அப்படி என்றா படம் எத்தனாவது விடை தரும்? பி. பி என்று வரும். நீங்க சரியா கேள்விப்பட்டா பி 21க்கு 2ஆம் மாதம் பி என்று வரும். விளங்கிட்டா? ரைட். 22 பாருங்க. 37 வரங்காட்டி பாப்போம் இன்ஷால்லா. ரைட்டா? டைமிங் 22 பாருங்க. ஒரு வானொலி பொறியின் மூலம் அதிலிருந்து 1 மீட்டர் தூரத்தில் ஒளிச்செறிவுமற்ற 40 டெசிபல் உண்டாக்கும் ஓர் ஒலி காணப்படுகின்றது. ரைட்டா? இப்போ என்ன செய்யலாம்? ஒரு வானொலி இருக்குதான், அந்த வானொலியால ஒரு வானொலி இருக்குது. இதான் வானொலி. எங்கட இந்த வானொலியால பி என்ற வலுவில் ஒளி உருவாக்கப்பட்டிருக்குமே. இந்த ஒளி அலைகள் எப்படி பயணிக்கும்? ஒரு கோள வடிவான பாதையில தான் பயணிக்கும். சரியா? இது 1 மீட்டர் தூரத்துல எவ்வளவு டெசிபல் உருவாக்குதான்? 40 டெசிபல் என்ற ஒளிச்செறிவு மட்டம் கொண்டு உருவாக்குதான். இந்த இடத்துல இதுக்கு ஒரு ஒளிச்செறிவிக்கும் I1. விளங்கினா? ஒளிச்செறிவு I1 எதுக்கு சமனாயிருக்கும்? இங்கே நீங்க காண R1 என்றால் P இங்கீல 4π R1 சமனாயிருக்கும். விளங்கிட்டா? ரைட். இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த P என்ற வலு மாறுமா? இங்க ஒளிச்செறிவு இந்த வானொலி P என்ற வலுவுல ஒளியா விரிவிக்குது என்றால் அந்த வலு P மாறாது. ஸோ I1 நேர்வீத சமன் 1/r². விளங்கிட்டா? அது எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒருவரின் தெளிவான கேழ்தகவு ஒளிச்செறிவு மட்டும் 20 டெசிபல். இப்போ ஒரு மனிதன் எடுத்தென்றால் அந்த மனிதன் தெளிவாக கேட்கக்கூடிய ஒளிச்செறிவு மட்டுமே எவ்வளோ? 20 டெசிபல். அப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ அடுத்த 40 டெசிபல் என்றா 20 டெசிபல் எங்கிக்கும்? முன்னுக்கு கொஞ்சம் தாண்டிக்கும். விளங்கிட்டா? ஒளிச்செறிவு குறைஞ்சிட்டு போகும். இவரது மாயகத்தி இருக்கு, ஒளிச்செறிவு மட்டும் வரும். இங்க பீட்டா 1 எடுப்போமே 40 டெசிபல், இங்க பீட்டா 2 20 டெசிபலா இருக்குது. இப்போ எங்கிட்ட கேட்டது இந்த தூரம் எவ்வளவு? R2. விளங்கிட்டா? R2 எவ்வளோன்னு கேட்டு. சரிதானே? இப்போ நீங்க சொல்லுங்க பிள்ளையர், இப்போ 40 டெசிபல் இங்கே இருக்கு, இருக்கு 20 டெசிபல். இப்போ இங்க ஒளிச்செறிவு I1, இங்க ஒளிச்செறிவு I2 என்றால் இப்போ எங்களுக்கு இந்த தூரத்தை தானே காணணும். தூரத்தை டிரெக்டாக காணலாமா? ஏழு. அப்போ டிரெக்டாக காணால் இந்த ஒளிச்செறிவுக்கும் இந்த ஒளிச்செறிவுக்குமே நான் ஒரு தொடர்பை கண்டுபிடிக்கணும் முதல்ல. விளங்கினா? அதுக்கு என்ன செய்யுற? டெல்டா பீட்டா சமன் 10 log into
I1 over I2 எங்களுக்கு வளமையா தெரிஞ்ச சமன்பாடு ரைட்டா இங்க டெல்டா பீட்டா என்றது 40 டெசிபல் இங்க 20 டெசிபல் நான் ஏன் இத போட்டேன்னா எனக்கு I1 க்கும் I2 க்கும் ஒரு தொடர்பு எடுக்கணும் அதுக்காக நான் சமன்பாடை போட்டேன் அப்ப டெல்டா பீட்டா என்ன வரும் 40 - 20 சமன் 10 LG I1 இங்கீல I2 இந்த 10 வெளிப்படுத்தால் 2 சமன் LG I1 over I2 என்ற நீங்க சொல்லுங்க I1 I2 ஓட விகிதம் என்ன ஆயிடுக்கும் லோக்கல் இல்லாம அங்க சொல்லணும் நீங்க 10 இன் 2ஆம் அடுக்கு நானே வந்திக்கோனே இதெல்லாம் சரிமா இது வெச்சே நான் இது விளங்கப்படுத்தல கியூஆ வந்து I1 இங்க I2 எங்க வந்தீங்க 10 இன் 2ஆம் அடுக்கு நீங்க அப்ப I1 இங்க I2 ஓட விகிதம் 10 இன் 2ஆம் அடுக்கா மாறிடுது சரிங்களா அப்ப I1 1 மீட்டர் தூரத்துக்கு இருக்கு அப்ப இங்க கொண்டுட வரதுன்னா நீங்க இருக்கு கீழுக்கு இங்கே கந்த வந்திக்கணும் இவருக்கு I2 வரைஞ்சிருக்கு 1 over R2 ஓட ஸ்கொயர் நிக்குமே இப்ப நீங்க இந்த விகிதம் 10 இன் வர்க்கமாக மாறுது என்றால் இவருக்கு கீழுக்கு 10 இன் சை 2 வந்திக்கணுமே 10 இன் சை 1 over 10 இன் சை 2 தான் 10 இன் 2ஆ மாறும் அப்ப நீங்க சொல்லுங்க 10 இன் சை 2ஆக வரணும் என்றால் நீங்க R வர்க்கம் கீழுக்கே உள்ளேக்கு அப்ப 10 இன் சை 2ஆ வரணும் என்றால் தூரம் என்ன செஞ்சிக்கணும் இதை விட கூடணுமே எத்தனை வந்தீங்க 6 வர்க்கமே இங்க எத்தனை வரணும் 10 மீட்டர் வரும் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா திரும்ப வேணுங்கிட்ட ஒரு வேணுமெண்டா திரும்ப கணக்கு போடணும் எந்த I1 க்கு 1 over 1 வரைக்கும் சரியா I2 க்கு 1 over R2 வரைக்கும் இப்போ I1 இங்கீல I2 வந்து போட்டென்றால் 1 இங்கீல 1 வரைக்கும் இந்த again 1 இங்கீல R2 வரைக்கும் இந்த R2 வரைக்கும் மேலுக்கு போகும் கரெக்ட்டா அடுத்தெல்லாம் ஒன்று தானே இப்போ I1 இங்கீல I2 ஓட விகிதம் எவ்வளவு வந்து I1 இங்கீல I2 எவ்வளவு வந்து 10 இன் வர்க்கம் மே அப்ப 10 இன் வர்க்கம் சமன் R வர்க்கம் வந்து R சமன் என்ன 10 மீட்டர் இது சுருக்கி செய்யணும் நான் சுருக்கி செய்யாம அந்த விகித அடிப்படையில் பேச பார்த்தேன் கரெக்ட்டா விகித அடிப்படையில் பேசினா 10 மீட்டர் எல்லாம் எடுக்கணும் சரிதானே அப்ப இந்த தூரம் எவ்வளவு 10 மீட்டர் ஆகும் எத்தனாம் மாசம் 3ஆம் மாசம் வருமா 22 க்கு 3ஆம் மாசம் 23 நோட் பண்ணிக்கோங்க அந்த ஆசிரியர் வேண்டாம் ரைட் 23ஆம் கேள்வியா 23ஆம் கேள்வி சாரீர பதன் பற்றி ஒரு கேள்வி ரைட்டா புள்ளைகள் பாருங்க ஒரு அறைக்குள்ள நீக்கிய சாரீர பதன் பற்றி ஒரு கேள்வி உள்ள ஒரு அறை ஒரு வெப்பநிலை T நீக்கும் போது அந்த அறைக்குள்ள மேக்ஸிமம் அடைக்க முடியுமா நீராவியின் திணி ஒன்றிக்கும் கேபிட்டல் M அந்த அறைக்குள்ள தற்போது ஈக்கிய நீராவியின் திணி ஒன்றிக்கும் சிம்பிள் M சாரீர 12 கேட்டா இந்த ஈக்கிய நீராவியின் திணிவிங்கீல அடைக்க முடியுமான மேக்ஸிமம் நீராவியின் திணிவு தர 100 இதானே சாரீர பதன் இந்த சாரீர பதன் பற்றிய கூற்றுக்கள்ல சரியான பிழையான கூற்றுக்களை கேட்டீங்க முதலாம் கூற்ற பார்ப்போம் நான் இதுக்கு மிச்சம் டைம் எடுக்கல ஏன்னா இதை பற்றி டீப்பாண்டே படமெல்லாம் கீறி நான் விளங்கப்படுத்தினேன் ரைட்டா ஆல்ரெடி அதனால நான் இப்போ வீடியோக்கு மட்டும் போகிறோம் ஏ கூற்று பனிப்படு நிலையிலும் குறைந்த வெப்பநிலைகளில் தொடர்பு சாரீர பதன் மாறிலியாகும் அதாவது பனிப்படு நிலையிலும் குறைந்த வெப்பநிலைகள் பிள்ளைகள் பனிப்படு நிலை என்றால் இந்த சாரீர பதன் 100% வெப்பநிலை உதாரணத்துக்கு இப்போ ஒரு கேபிட்டல் T வெப்பநிலை ஈக்கியதுன்னு இருக்குமே இப்போ உதாரணத்துக்கு இந்த அறை எடுப்போம் நாங்க 35 பாகை செல்சியஸ் தீங்கன்னு உதாரணத்துக்கு வரங்கிட்டா 35 பாகை செல்சியஸ் தீங்க இப்போ இந்த அறையில் ஈக்கிய நீராவியின் திணிவு 25 கிராம் எடுத்துனா அண்ணளவாக பெருமானம் எடுத்து 35 பாகை செல்சியஸ் தீக்குது வரை அறையில் ஈக்கிய நீராவியின் திணிவு 25 கிராம் இந்த அறையில அடைக்க முடியுமான 35 பாகை செல்சியஸ்ல அடைக்க முடியுமான நீராவியின் திணிவை 40 கிராம் எடுக்கு ரைட்டா இப்போ நீங்க சொல்லுங்க சாரீர பதன் 100 25 40 தர 100 சாரீர பதன் 100 இப்போ நீங்க வெப்பநிலையை குறைக்கணும் 35 லிக்கிய வெப்பநிலையை ஒரு 25 பாகை செல்சியஸுக்கு கொண்டு வர வெப்பநிலையை குறைச்சால் அடைக்க முடியுமான நீராவியின் திணிவு என்ன செய்யும் அந்த அறைக்குள்ள வச்சுக்கோ நிற்க முடியுமா நீராவியின் திணிவு குறையுமே கேபிட்டல் M குறையும் 40 லிட்டர் வரை ஒரு 30 கிராம் வந்து அடுப்பமே இப்போ சாரீர பதன் என்ன வரும் 30 இங்கே 25 தர 100 இப்போ சாரீர பதன் என்ன செஞ்சுட்டு கூடிட்டு
ரைட்டா? இன்னும் கொஞ்சம் வெப்பநிலையை குறைக்கும். 25 பாகை செல்சியஸ்க்கு இந்த வர ஒரு 20 பாகை செல்சியஸுக்கு கொண்டு வரேன். கொண்டு வந்த டைம்ல இப்ப அறையில் அடைக்க முடியுமா நீராகியின் திணிவு 25 கிராமுக்கு வந்து. இப்ப அறையில மேக்ஸிமம் எவ்வளவு வைக்கிறோம்? 25 கிராம் தான் வைக்கணும். இது கூட வைக்கணுமா? ஏல அறையில் ஈக்கியது 25, வைக்க முடியுமானது 25. சாரிரப்பதன் 100%. இப்ப சாரிரப்பதன் 100% வந்த உடனே திரும்ப எந்த நடக்கும்னு கேட்டால் இப்ப நீங்க சொல்லுங்க, இங்க பனிபடிநிலை எந்த? பனிபடிநிலை எந்த? அதாவது சாரீரப்பதன் 100 பாகை செல்சியஸுக்கு சாரீரப்பதன் 100% வெப்பநிலை தான் இந்த பனிபடிநிலை அழைக்கப்படும். அதாவது பனி உருவாக ஆரம்பிக்கும் வெப்பநிலை. அதாவது இப்ப பனிபடிநிலை எவ்வளவு? 20 பாகை செல்சியஸ். இப்ப நீங்க பனிபடிநிலையை விட வெப்பநிலையை குறைக்கிய 20 பாகை செல்சியஸ் இன்னும் குறைக்க 15 பாகை செல்சியஸ் குறைச்சு நீங்க எப்படி எல்லாம் என்ன செய்யும்? குறைஞ்சி 25 கிராம் நீக்கியது ஒரு 20 கிராமுக்கு போகுது. இப்ப நீங்க சொல்லுங்க 15 பாகை செல்சியஸ் இருக்கு, 20 கிராம் நான் வைக்கணும் என்றால் 25 கிராம் வச்சு நிக்கலாம். என்ன செய்யும்? 5 கிராம் நீராவி நீராக வரும். இங்க நீர் இறங்கிட்டா எகைன் இப்ப இந்த சாரி 100 தான். ஏன் 5 கிராம் அப்படின்ட்டு 20 கிராமுக்குமே வைக்க முடியுமானது 20, ஈக்கியதும் 20. சாரி இருப்பதன் 100. இன்னும் கொஞ்சம் வெப்பநிலையை குறைக்கி 10 பாகை செல்சியஸ். இது ஒன்று நிப்பாட்டு விஷயம் ரைட்டா? 10 பாகை செல்சியஸ் குறைச்ச பிறகு 15 கிராமுக்கு வருது ரைட்டா? 15 கிராமுக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ ஆல்ரெடி 20 கிராம் இந்த 15 கிராம் இன்னும் 5 கிராம் என்ன செய்யுது ஒடுங்கும். அப்போ இன்னும் நீராக ரைட்டா? எகைன் சாரி இருப்பது என்ன? 15 கிராம் என்ன 100%. அதைத்தான் போல அந்த முதலாம் கூட்டு சென்ன பனிப்படு நிலையிலும் குறைந்த வெப்பநிலைகள் 20 பாகை செல்சியஸ் தானே பனிப்படிநிலை ஆடுதான். இந்த பனிப்படு நிலையிலும் குறைந்த வெப்பநிலையில தொடர் ஈரப்பதன் மாறிலியா? மாறிலி 100% இருக்குது சாரிரப்பதன். மாறிலியா தானே இருக்குது 100%. இங்கே 100%, இங்கே 100%, இங்கே 100%. மாறிலி ஏ கூற்று சரி ரைட்டா? விளக்கம் ஒழுங்காக கிடைச்சிங்கன்னா நம்புவோம். பி கூற்று சாரீரப்பதன் அதிகரிக்கும் போது தொடர் ஈரப்பதன் அதிகரிக்கும் போது தனீரப்பதன் எப்போதும் கூடும். உள்ளே தனீரப்பதன் என்றால் எந்த? தனீரப்பதன் என்று சொல்லுங்க. ஈக்கிய நீராகியின் திணிவிங்கில அந்த அறையிட கணம் இதானே தனீரப்பதன். அப்ப இந்த அறையிட கனவுல மாறப்போற ஒரு ரூம் எடுத்து அந்த ரூம் அப்படியே வீதியா தான் நீங்க. அப்ப இந்த தனீரப்பதன் யாரு தாங்குது? திணிவு என்பது தாங்குது. இப்ப என்ன சொல்லுவான்? சாரீரப்பதன் அதிகரிக்க டைம்ல இந்த சாரீரப்பதம் கூடிய டைம் எல்லாமே சாரீரப்பதம் கூடிய டைம் எல்லாமே தனீரப்பதனும் கூடுதல். சாரீரப்பதம் கூடினால் தனீரப்பதம் கூடுதல். சரியா விட உள்ள சாரீரப்பதம் கூடத்துக்கு ஒரு காரணம் தனீரப்பதம் கூடுதலா இருக்கணும் இல்லையா? உதாரணத்துக்கு இவன் நீங்க உதாரணத்துக்கு 35 பாகை செல்சியஸ் எடுப்போமே ஆரம்பத்தில் 35 பாகை செல்சியஸ் நீக்குது. 35 பாகை செல்சியஸ் நீக்கிறதுக்கு எவ்வளவு போடலும் செல்லமா? எவ்வளவு போடலும்? 40 கிராம் போடலும். 35 பாகை செல்சியஸ் நீக்கிறதுக்கு 40 கிராம் போடலும். ஆல்ரெடி 25 கிராம் நீக்குது. நீங்க இன்னும் கொஞ்சம் நீராவியை கொண்டு போடுன்னா அப்ப தனீரப்பதம் என்ன நீக்குது? கூடுது. கூடுதான் எத்தனை வேணும்? தனீரப்பதம் கூடுதலுக்கு சாரீரப்பதம் கூடுது. அப்போ ஒரு காரணம் ஒன்று நீக்குது. தனீரப்பதம் கூடுறதால சாரீரப்பதம் கூடுது. ஆனா எப்போதுமே இதுதான காரணம். இங்கிருந்து எழுதுவான் எப்போதும் கூடுதான், எப்போதும் கூடியதாகும். எப்போதும் தனீரப்பதம் கூடணும்னு அவசியம் இல்லை. சாரீரப்பதம் கூடது. ஏன் சாரீரப்பதம் கூடத்துக்கு தனீரப்பதன் மாறிலியா இருந்து அறையில வைக்க முடியுமான மேக்சிமம் நீராவியின் திணிவு குறைஞ்சாலும் சாரீரப்பதம் கூடியது தானே. இது எப்போ குறையும்? இது எப்போ குறையும்? வெப்பநிலை குறையும் போது. சரிங்களா? அறையில வெப்பநிலை குறையும் போது அறையில வைக்க முடியுமா நீராவியின் திணிவு குறையும். அதனால சாரீரப்பதம் குறையும். அப்ப எப்போதுமே தனீரப்பதம் குறையும்னா சரியா? அந்த எப்போதும் சொல்லும் காரணமாக பி கூறு. சி கூறு தனீரப்பதன் மாறிலியாக இருக்கும் போது வெப்பநிலை அதிகரிப்புடன் தொடர் ஈரப்பதன் குறையும். பாருங்க தனீரப்பதன் மாறிலியா இருக்கிறான் எம்ம மாத்தல. சி கூறு தனீரப்பதன் மாறிலியா இருக்கும் போது எம்ம மாத்தாம இருக்கும் போது வெப்பநிலை அதிகரிப்புடன். வெப்பநிலை அதிகரித்தால் எம் என்ன செய்யும்?
கூடும். கேபிட்டல் M கூடும். கேபிட்டல் M கூடுனா சாரித பதம் குறையும். அப்ப சென்ன கூட்டு சரியா இல்லையா? சரி. அப்ப ஏவும் சியும் மட்டும் சரியான கூற்றுகள் ஆயிடும். என்ன ஆன்சர்? 3ஆம் ஆன்சர். கணக்கிட்டா 23ஆம் கேள்வி. அடுத்தது 24ஆம் கேள்வி. பாப்போம் 24. இது அடிக்கவா? இது அடிக்க. ஒருவில் ஓர் அழுத்தமானி சுற்று காட்டப்பட்டுள்ளது. மின்னியக்க விசை E ஐ கொண்ட ஓர் களத்திற்கு சமநிலை நீளம் 120 சென்டிமீட்டர் காட்டப்படுது. ஒரு அழுத்தமானி சுற்று தான் ரைட்டா. அந்த சுற்றுல மின்னியக்க விசை E கொண்ட ஒரு மின்கலத்துக்கு சமநிலை நீளம் 120 சென்டிமீட்டர் என்று தரப்படுது. இந்த கேள்வியை கொஞ்சம் லேசா செய்ய ரைட்டா. ஈக்கு எவ்வளவு தரப்படுது? 120 சென்டிமீட்டர். E நேர்வித சமன் 120 சென்டிமீட்டர். ஓகே. அதுக்கு பிறகு என்ன செய்யலாம்? இக்களத்துல 4 ஓம் தடையை சமாந்தரமாக இணைக்கும் போது 4 ஓம் தடை கொண்ட சமாந்தரமாக தொடுக்கும் போது சமநிலை நீளம் 60 சென்டிமீட்டர் காணப்படுது. 4 ஓம் தடையோட தொடுத்த பிறகு சமநிலை நீளம் எவ்வளவு? 60 சென்டிமீட்டர். நீங்க சொல்லுங்க E நேர்வித சமன் 120 ஆகிருந்த இப்ப 60 மாறினா E எந்த அதிகம்? E/2 ஏன் இங்க E நேர்வித சமன் 120. இப்ப 120 சென்டிமீட்டர் கிடைக்கிறதுக்கு அடுத்த வித்தியாசம் E ஆக இருந்தது. இப்போ ஒரு தடையோட வந்து சமாந்தரமா இணைச்சிட்ட. இணைக்கும் போது இது குறுக்க அடுத்த வித்தியாசம் என்ன செய்யும்? குறையும். என்னன்னா வெற்றி குறுக்க அடுத்த வித்தியாசம் ஆல்ரெடி V சமன் E ஆக இருந்தது. இப்ப V சமன் E மைனஸ் IR ஆக மாறும். புரியுதா? அப்ப V சமன் E மைனஸ் IR ஆக மாறும் போது இங்க V குறையும், அடுத்த வித்தியாசம் குறையும். யாரு குறுக்க? இந்த வெற்றி குறுக்க குறையுதுன்னா இங்கே அடுத்த வித்தியாசம் குறையும். இங்க சமநிலை நீளம் குறையும். சமநிலை நீளம் 120 60க்கு வரண்டால் அப்ப 120 சென்டிமீட்டர் E சமப்படுத்தினால் 60 சென்டிமீட்டர் யாரை சமப்படுத்தும்? E/2 தான் சமப்படுத்தும். புரியுதா? ரைட். இப்போ எங்களுக்கு செல்லும் போல இப்போ இவடத்துக்கு அடுத்த வித்தியாசமா எந்த? E சமன் புதிய அடுத்த வித்தியாசம் எந்த? V சமன் E/2 செல்லுமா இல்லையா? சமநிலையை வச்சு செல்லும். ரைட். இப்போ நீங்க இந்த செட்டப்பை மட்டும் கழட்டி எடுத்துட்டால் அகத்தடை 6 கொண்ட ஒரு வெற்றி இருக்குது. அதுக்கு 4 ஓம் புறத்தடையுடன் இணைக்கப்பட்டிருக்குது. அதோட மின்னியக்க விசை E ஆகிக்குது. இப்போ இந்த வெற்றி குறுக்கே அடுத்த வித்தியாசம் V சமன் E மைனஸ் IR ஆகிக்கும். அந்த V சமன் E மைனஸ் IR எதுக்கு சமனாகிக்குது? E/2 சமம். விளங்குதா செல்லுது? அப்ப இது குறுக்கே அடுத்த வித்தியாசம் V சமன் E மைனஸ் IR. அந்த V again எதுக்கு சமன்? E/2 சமம். So E/2 சமன் E மைனஸ் IR. இந்த R தான் கேள்வி. களத்தின் அகத்தடை சிம்பிள் R கேள்வி. எனக்கு தெரியணும் பிள்ளைகள் இதால மின்னோட்டம் I ஒன்று வெளியே வருது என்றால் I சமன் எந்த? சொல்லுங்க I சமன் எந்த? E இங்கீல R பிளஸ் 4. எழுமாயிரவா எப்படி சொல்லுது? சுற்றுக்கு முழு சுற்றுக்கும் V சமன் IR போட்டால் முழு சுற்றிற்கும் மின்னியக்க விசை எந்த? E. I மின்னோட்டம் வருகிறது. R எந்த? மொத்த தடை சிம்பிள் R பிளஸ் 4. So I சமன் எந்த? E இங்கீல R plus 4. அதான் சொன்னேன். அப்ப இன்னைக்கு E/2 சமன் E minus IR க்கு பதிலா I க்கு பதிலா என்ன வடலும்? E இங்கீல R plus 4 R க்கு R. அடங்கிட்டா வெள்ளத்துல மீனிக்க வெட்டுமா? 1 இங்கீல 2 சமன் 1 minus R இங்கீல R plus 4 நிக்குது. இந்த R plus 4 போமாசிடுமா? R plus 4 போமாசி எடுத்துட்டால் இன்னைக்கு என்ன வரும்? R plus 4 வரும். இன்னைக்கு R இருக்குது. அந்த R அப்படியே வரும். மைனஸ் R ரைட்டா? மைனஸ் R. இந்த பிளஸ் R இந்த மைனஸ் R வெட்டிப்பட்டு போகுமா? வெட்டிப்பட்டு போகும். வெட்டிப்பட்டு போனால் half சமன் 4 இங்கீல் R plus 4 வரும். ரைட்டா? இப்போ பெருக்குமா? R plus 4 சமன் 8 வரும். R plus 4 சமன் 8. இங்க என்ன உங்களுக்கு விளங்காது. அவடம் மேல இருக்கு. சரியா? இங்க இருக்கு.
சரியா உங்களுக்கு விளங்கிக்காது கீழே விளங்கிக்காதுன்னு நினைக்கிய இப்போ இங்கே எடுத்த வந்தால் ஹாஃப் சமன் 4 கீழே 6 + 8 ஸோ 6 + 4 ஸோ 6 + 4 சமன் 8 எனவே 6 சமன் 4 விளங்கிட்டா அப்போ இந்த வெட்டி நகத்தில் எவ்வளோ 4 ஆகிக்கும் இதே மாதிரி நிறைய கேள்வி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாங்க ரைட்டா உங்களுக்கு இது லேசாகிக்கும் எனக்கு எலக்ட்ரிசிட்டி எம்சிக்கு ரிவிஷன் நான் செஞ்சேன் ரைட்டா 24க்கு 4வது ஆன்சர் ரைட் 25க்கு 25ஆம் கேள்வி பொறிமுறை அலைகளின் செலுத்திகை தொடர்பாக பின்வரும் எக்கூற்று உண்மையானது பிள்ளைங்க பாருங்க பொறிமுறை அலையை பற்றி தான் பேசிக்கியா எங்களுக்கு தெரியும் பொறிமுறை அலை நொண்டிக்கு மின்காந்த அலை ஒன்று போய்க்கு இப்போ மின்காந்த அலைகளை பற்றி பேசுறது இவன் எந்த பற்றி பேசினான் எந்த பற்றி பேசினான் எந்த பற்றி பேசிக்கிறீங்க என்றால் பொறிமுறை அலையை பற்றி பேசுகிறேன் ரைட் பொறிமுறை அலைகள் எடுத்து சொன்னால் அதில் 2 வகை ஒன்று இந்த குறுக்கலை நெட்டாங்கலை ரைட் முதலாவது குறுக்கலைகள் திரவங்களின் மேற்பரப்பில் செலுத்தப்பட மாட்டாதா செலுத்தப்படும் திரவந்த மேற்பரப்பில் போகிற அலைகள் இந்த குறுக்கலைகள் அதெல்லாம் சரிதானே அப்போ அந்த குறுப்பில் செலுத்தப்பட மாட்டாத இருப்பில் ரெண்டாவது நெட்டாங்கு அலைகள் திண்மங்களினால் மாத்திரம் செலுத்தப்படலாம் நெட்டாங்கு அலைகள் திண்மங்களின் ஊடாக மாத்திரம் செலுத்தப்படலாம் சரியா விட நெட்டாங்கு அலைகள் திண்மங்களின் ஊடாக மாத்திரம் சரியா விட இல்ல எல்லாத்தாலையும் போகுமே இப்போ நெட்டாங்கலை நான் பேசியது அந்த சவுண்ட் வேவ்ஸ் நான் பேசியது சவுண்ட் வேவ்ஸ் வந்து எப்படி வரும் நெட்டாங்கலையாக தான் வரும் எதில் வருது உங்களுக்கு வழி என்று ஊடகத்தில் வருது அப்போ திண்மத்தின் ஊடாக மாத்திரம் தான் செல்லும் பண்ணி சொன்னால் சரியான கூற்று பீல அப்போ 2ஆம் கூற்றும் பீல மூன்றாவது நெட்டாங்கு அலைகளோ ஒரு வெற்றிடத்தின் ஊடாக செல்லலாம் நெட்டாங்கு அலைகள் ஒரு வெற்றிடத்தின் ஊடாக செலுத்தப்படலாம் பீல பிள்ளைய நெட்டாங்கு அலைகள் எப்படி பயணிக்குது நெருக்கல் ஐதாக்கள் அப்படி தானே பயணிக்குது இப்போ நெருக்கல் ஐதாக்கள் அடிப்படையில் பயணிக்கிட்டு ஒரு மூலக்கூறு அடுத்த மூலக்கூறு வைத்து மோதணும் அடுத்த மூலக்கூறு அதுக்கு அடுத்த மூலக்கூறு வைத்து மோதணும் இப்படி மோதி ஒன்று தள்ளத்திற்குதான் அந்த அலைகள் தெரியும் முன்னோக்கி நகரும் இப்போ ஊடகம் இல்லை என்று சொன்னால் வெற்றிடம் என்று சொன்னால் அது வந்து மோதியம் நடக்குமா துணிக்கைகளுக்கு இடையிலான ஒன்று மேலே மோதத்துக்கு அப்போ அதை பயணிக்குமா பயணிக்கா விளங்கிட்டா சரி அப்போ அந்த குறுக்கு குறுக்கலைகள் வாயுக்களின் ஊடாக செலுத்தப்படுவதில்லை சரியா விட சரி பிள்ளைகள் குறுக்கலைகள் வந்து நாங்கள் படித்த மின்காந்த அலைகளும் குறுக்கலைகள் தான் ஆனால் அது என்ன செய்யும் வாயுக்களினூடாக பயணிக்கும் திண்மங்களினூடாக பயணிக்கும் அதே மாதிரி வெற்றிடத்தினூடாக பயணிக்கும் ஏன்னா அதுக்கு ஊடகம் அவசியம் இல்லை ஆனால் இங்கே செல்லிக்கிறது பொறிமுறை அலை மின்காந்த அலை இல்லை மின்காந்த அலையிட மேலே கேள்வியில் தானே ஓட்டிக்க மின்காந்த அலையிட குறுக்கலைகளை என்ன செய்யாது வாயுக்களினூடாக பயணிக்க ஆனால் மாற்றினே மின்காந்த அலையிட குறுக்கலை எடுத்தால் அதுக்கு எல்லாத்தினூடாக பயணிக்கும் அதே மாதிரி வெற்றிடத்தினூடாக பயணிக்கும் சரியா நீங்கள் விளங்கெடுக்கும் ஆனால் இங்கே சென்னது பொறிமுறை அலை கொண்டு குறுக்கலையாகிக்கும் போது அதுக்கு வாயுக்களினூடாக பயணிக்க அப்போ அந்த கூற்று சரி அஞ்சாவது நெட்டாங்கலைகள் சக்தி கமா சடப்பொருள் ஆகிய இரண்டையும் மூடு கடத்துகின்றன நெட்டாங்கலைகள் சக்தி கமா சடப்பொருள் ரெண்டையும் மூடு கடத்தும் சரியா சக்தியை மட்டும்தான் பிள்ளைகள் ஊடு கடத்துமா சடப்பொருள் ஊடு கடத்தும் அப்படின்னா நீங்கள் ஒரு அலையை உருவாக்கி விட்டோன்னா அது நீக்க துணிக்கை எல்லாத்தையும் கூட வைத்து அங்கே வைக்கணும் நடக்குமா இப்போ நான் பேசுறது நெட்டாங்கலை அது துணிக்கைகளையும் மூடு கடத்து என்றால் இவர்த்திக்கு எல்லா துணிக்கைகளையும் எடுத்து வந்து உங்களுக்கு அதுக்குள்ளே போடணும் சரிதானே சடப்பொருட்கள் தானே சடப்பொருள்னா இவர்த்திக்கு வாயு துணிக்கை எடுப்போமே அப்போ இவர்த்திக்கு வாயு துணிக்கைகளை எடுத்து வந்து உங்களுக்கு அதுக்குள்ளே போடுவேன் இல்லை ப்ராக்டிக்கல் நடக்குதா அப்போ இவர்த்து ஏன் அந்த கூட்டு 5ஆம் கூற்று விளைவுன்னு கேட்டால் சக்தியை உருவாடுத்தும் சடப்பொருளை உருவாடுத்தும் அப்படி சடப்பொருளை உருவாடுத்தீங்கன்னா என்ன நடத்திக்கும் ஒவ்வொருத்தரும் பேசி ஒரு டைம்லேயும் வழியிலேயே எல்லா துணிக்கைகளும் உருவாடுத்தப்பட்டு வந்து எல்லாரையும் காதுக்குள்ளே நிறைஞ்சி காதுக்குள்ளே டெய்லி கிண்டி தான் நீக்கணும் சரியா
இதுதான் ஆன்சர். 4ஆம் ஆன்சர் தான் சரியான ஆன்சரா. ரைட். 26 டைரக்ட் ഇതുണ്ട്. ഡിറക്റ്റ് കേൾവി ഉണ്ട്, ഡിറക്റ്റ് തിയറി കേൾവി ഉണ്ട്. 26 புவியை சுற்றி ஒரு வட்டமண்டலத்தில் ஓர் உபகோள் செல்கின்றது. புவியின் மேற்பரப்பிலிருந்து உயரம் எச்சுடன் உபகோளின் மொத்த பொறிமுறை சக்தி ஈயின் மாறிலை மிகச் சிறந்த விதத்தில் பயமளிப்பது. பிள்ளையர் மொத்த சக்திக்குரிய சாம்பாடு இந்த மொத்த சக்திக்குரிய சாம்பாடு இந்த பிள்ளையர் ஞாபகமா? பிள்ளைகள் பாருங்க, அவசரமா பாருங்க. என்ன செல்லு? புவியை சுற்றி ஒரு வட்ட மண்டலத்தில் ஒரு புகழ் செல்லுது. ஒரு வட்ட மண்டலத்தில் ஒரு புகழ் செல்லுது என்றால் அதுக்கு கட்டாயம் ஒரு v என்ற வேகம் ஈண்டிக்கணும். இல்லாட்டி என்ன செஞ்சிப்பார்? டொக்கன் வணி வந்து புழுந்திப்பார். சரிதானே? அவர் இந்த வேகம் v என்ற வேகத்தோட என்ன இருக்கு? இவருக்கு ஒரு மைய நாட்ட விசை தேவை. இவர் புவியீர்ப்பு விசை F தான் மைய நாட்ட விசையா கொண்டு வட்டி இயக்கத்தை அடிப்பார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இவர் இப்படி இயங்குற டைம்ல இவருக்கு டோட்டல் எனர்ஜியை நீங்க பார்த்தென்றால் ரெண்டு சக்தி இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி. விளங்கிட்டா? என்ன உள்ள இயக்க சக்தி பிளஸ் அழுத்த சக்தி. ரைட். இவர்ட இயக்க அழுத்த சக்தி எடுத்தீங்கன்னால் இங்கே நீங்க காண தூரத்தோடு பார்த்தால் மைனஸ் எந்த வரும்? இவர புவியிட திணிவு m, புவியிட அகில ஈர்ப்பு மாறிலி g என்றும் புவியிட திணிவு m என்றும் இந்த துணிக்கையிட திணிவு சிம்பிள் m என்றும் எடுத்தீங்கன்றால் மைனஸ் g mm ஓவர் இங்கே நீங்க காண தூரம் r எடுத்தால் r என்று வரும். பிளஸ் எந்த வரும்? half mv ஸ்கொயர். விளங்கிட்டா? இவர் v என்ற வேகத்தோட போறதுக்கு எந்த வரும்? half mv ஸ்கொயர் என்று வரும். அப்ப இவட அடுத்த சக்தி எது? இயக்க சக்தி எது? உங்களுக்கு தெரியும். இவரு மைய நாட்ட விசை F கொண்டு தான் எந்த செய்தாரு? வட்ட இயக்கத்தை ஆட்டுவாரு. எனவே F சமன் m அடிப்படையில் பார்த்தால் மையத்தை நோக்கி போட்டு F சமன் m அடிப்படையில் பார்த்தால் F சமன் m into v வர்க்கத்தின் கீழ r என்று வரும். வருதா இல்ல? அதே மாதிரி F க்கு செல்ல எலிமெண்ட் g m into m over r க்கு வர்க்கம் கேபிட்டல் r வரும் சமன் mv வர்க்கத்தின் கீழ இதில் ஒரு ஆறும் இதில் ஒரு ஆறும் வைத்திடும். ஆனால் இயக்க சக்தி ஹாஃப் எம்பி வரைக்கும். அப்போ இது ஒரு ஹாஃப் ஆட பெருக்கினால் இங்கே நீங்கள் என்ன செய்யும்? போது ஹாஃப் ஆட பெருக்கணும். அப்போ இங்கே இயக்க சக்தி சமனங்க ஜி எம்எம் ஓவர் 2r. அப்போ இதே போடலாம் மைனஸ் ஜி எம்எம் ஓவர் ஆர் பிளஸ் ஜி எம்எம் ஓவர் 2r. நீங்கள் இப்போ கூட்டினால் உங்களுக்கு எந்த வரும்? எந்த வரும்? டோட்டல் எனர்ஜி மைனஸ் g mm over 2r. சரிங்களா? சரிதானே? அதாவது மொத்த சக்தியானது இயக்க சக்தியிட மறை அவ்வளவு. சரியா? அப்ப இப்ப எங்களுக்கு தெரியும் மொத்த சக்தி என்றது. அப்ப கிராஃப் வரைஞ்சால் சக்திக்கும் எந்த கேள்வி? சக்திக்கும் தூரத்தோட கிராஃப் வரைஞ்சீங்கன்னால் நீங்க சொல்லுங்க எது பிளஸ்ல வரும்? இயக்க சக்தி பிளஸ்ல வரும். ரைட்டா? இயக்க சக்தி பிளஸ்ல வந்திக்கும் இப்படி. சரிதானே? அதே பருமன் தான் யாருக்கு இருக்கும்? இது இயக்க சக்தி கைனடிக் எனர்ஜி. அதே பருமன் ஆனா திசையில எது? யார் இருக்கும்? யார் உள்ள? பொட்டன்ஷியல் எனர்ஜி அழுத்த சக்தி. அப்ப இதே உயர்ந்தீங்கமா எடுக்கும் நீங்க. சரியா? நான் மொத்தமா விளங்கப்படுத்து. ரைட்டா? அடுத்த யாரு? இந்த மாதிரி என்ன? எந்த மாதிரி? டோட்டல் எனர்ஜி. சரியா? டோட்டல் எனர்ஜி மிஸ் ஆகிட்டேன் மாதிரி. இது பொட்டன்ஷியல் எனர்ஜியில் டோட்டல் எனர்ஜி மொத்த சக்தி. இது இயக்க சக்தி. இயக்க சக்தியிட மறை பெருமானம் தான் இவருக்கு மொத்த சக்தி. ரைட்டா? டோட்டல் எனர்ஜி. ஸோ மைனஸில் வரும். இப்போ அதுட 2 மடங்கு ஆகிக்கே யாரு? இவர். ரைட்டா? இவர்கிட்ட 2 மடங்கு. ஆனால் மைனஸில் 2 மடங்கு என்றால் கீழுக்கு வரணுமா மேலுக்கு வரணுமா? இதை கீழுக்கு வரணும். இது 2 மடங்கு உயர்த்தியுமே வரணும். யாரு? 2 மடங்கு உயர்த்தின்னு வரணும். யாரு? எல்லாம் உங்களுக்கு ஏதாவது வரணும். அடுத்த சக்தி வரும். இது பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதுதான்
முழுவதுக்குமான கிராஃப். எங்கிட்ட கேட்டது இந்த மொத்தமல்ல, எங்கிட்ட கேட்டது இப்போ என்ன கேட்டீங்கன்னு சொன்னால், புவியை சுற்றி ஒரு வட்ட மண்டலத்தில் ஒரு உபகோள் செல்கின்றது. புவியின் மேற்பரப்பிலிருந்து உயரம் எச்சுடன், புவியின் மேற்பரப்பில் தான் உயரம் அளந்து. நான் இங்கே அளந்த உயரம் எங்கிருந்து? மையத்தில். புவியிட மையத்தின் அளவுக்கு இருக்க பிள்ளைகள் இங்கே பாருங்க. இவர்தான் நம்ம என்ன சரியாக சொல்லலை, கிராஃபை சேர்த்தேன் நான். கிராஃபை சேர்த்துறேன். நீங்கள் இப்படி சமாந்தரமாக தான் வைக்கீங்க. என்னங்கிட்டா இப்படி கிராஃபை வந்து சமாந்தரமாக தான் வைக்கி சேர்த்துகள். இங்கேயும் அப்படி தான். இங்கே பாருங்க, நான் சேர்த்து இப்படி தான் வச்சு ரைட்டா. இதெல்லாம் நீங்கள் தியரியில் படிப்பீங்க சரிதானே. ஏன் சேர்த்து எல்லா கதையும் சரிங்க நமக்கு விழுக்கல்ல. இப்போ நீங்கள் இவருக்கு உயரம் எச்சோட கிராஃப் வரைய சொல்லியே. அப்போ ஆரோட இல்லை. இங்கே நான் வரைஞ்ச கிராஃப் ஆரோட, இங்கே வரைய சொல்லி எச்சோட. இவடத்தில் அவரத்தில் எச்சமன் பூஜ்ஜியமாக இங்கே திருக்கியவருக்கு எந்திக்கும் சக்திக்கும் கரெக்டா. எச்சமன் பூஜ்ஜியமாக இங்கே ஒரு சக்திக்கும். அதுக்கு பிறகு அது என்ன செய்யும்? எக்ஸ் கூட கூட குறைஞ்சிட்டு போகும். கிராஃப் மைனஸ் வருமே. கேட்டது மொத்த சக்தி எங்கே வரும்? மைனஸில் வரும். இறங்கிட்டா இப்படி கிராஃப் வரும். எத்தனாம் ஆன்சர்? 1ஆம் ஆன்சர் வரும். இறங்கிட்டா இதில் மொத்தமாக எல்லாத்தையும் என்ன சமன்பாடு இப்படி வாரதீங்க தான்